கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இது மட்டும்தான் வாழ்க்கை. திஸ் இஸ் லைஃப். தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இணைஞ்சதுன்னா நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். When we have self-confidence and faith on God, surely we can be successful in our life. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Philippians 4:13. I can do all things through Christ who strengthens me. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் எனக்கு பலன் கொடுக்கறதுனால என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு. See what the Bible says? If God is my support, when He gives me strength, I can do anything. I can succeed in anything. இந்த நம்பிக்கை இருந்தாலே போதும், பல காரியங்களில் நம்ம வெற்றி பெறலாம். If we have this faith, we can succeed in many things. ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 சின்ன பிள்ளைங்க ஒரே வகுப்பில் படிச்சுட்டு இருந்தாங்க. In a school, 2 children were studying in a same class. அதில் ஒருத்தன் ரொம்ப பணக்காரனாக இருந்தான், ஒருத்தன் கொஞ்சம் ஏழையாக இருந்தான். In that, one boy was very rich, another boy was little poor. இந்த பணக்கார பையன் அடிக்கடி பொருட்களை கொண்டு வந்து காமிப்பான் அவனுடைய வகுப்பில். This rich boy used to bring lot of things and display it in the class. அவன் சொல்லுவான், எங்கள் அண்ணன் எனக்கு இது அங்கேருந்து வாங்கி கொடுத்தாரு, இங்கேருந்து வாங்கி கொடுத்தாருன்னு. He always used to say, my elder brother purchased this for me from this place and that place. அந்த ஏழை மாணவன் அதை பார்ப்பான், அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டான். The poor boy used to look at it, but he won't give much importance for it. ஒரு நாள் ஒரு அழகான காரில் அந்த பணக்கார பையன் வந்து பள்ளிக்கூடத்தில் இறங்கினான். One day, the rich boy came to school in a beautiful car. அப்போ அந்த ஏழை மாணவன் அங்கே நின்றுட்டு இருந்தான். The poor boy was standing there. அப்போது அந்த பணக்கார பையன் அந்த கஷ்டப்பட்ட பையன்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி கார் வாங்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு. Then the rich boy asked the poor boy, you want to buy such a car, isn't it? என்ன மாதிரி உனக்கும் ஒரு அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்படுறல அப்படின்னு கேட்டான். And also you feel that you want an elder brother like mine, isn't it? அந்த ஏழை மாணவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சொன்னான், எனக்கு இப்படி ஒரு அண்ணன் வேணும்னு ஆசைப்படல, உங்கள் அண்ணனாக நான் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். The little boy, without thinking for a second, he said, I don't desire for a brother like your elder brother, but I want to be your elder brother. அவனுடைய தன்னம்பிக்கை அவனுடைய பேச்சில் தெரிஞ்சது. His self-confidence was in the words that he said. பேச்சிலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி தன்னம்பிக்கை நமக்கு தேவை. In speech and in our activities, we need self-confidence. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.